வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான். பெரும்பாலும் நாம கருவறைக்கு வெளியில தான் துவாரபாலகர்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில்ல கருவறைக்கு உள்ளேயே துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க. அதோட ஆங்கிலேயர் அம்பாளுக்கு தங்கக்கட்டில் கொடுத்த கோவிலும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போறது கொடுமுடியில இருக்கிற மகுடேஸ்வரர் கோவில். சமந்த சுந்தரரால் பாடல் பாடப்பட்ட தலம். இங்க சிவன் மட்டும் இல்லாம பெருமாள், பிரம்மாவும் இருக்கிறாங்க. 3 மூர்த்திகளையும் நாம இங்க ஒன்னா தரிசனம் செய்ய முடியும். ராகு கேது தோஷம் நீங்கிறதுக்காக, திருமண தடை, குழந்தை பேருக்காக பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. அதோட ஆயுள் ஹோமமும் இங்க செய்யறாங்க. இங்க பழமையான வன்னிமரம் இருக்குது. இங்கதான் பிரம்மாவும் இருக்கிறாரு. இந்த வன்னிமரத்துல பூ பூக்கும், ஆனா காய் காய்க்கிறது இல்ல. இந்த வன்னி மரத்தோட இலைகளை நாம தண்ணீர்ல போட்டா அந்த தண்ணீர் எவ்வளவு நாளானாலும் கெடுறது இல்லை. ரெண்டாவதா பார்க்க போறது சென்னிமலையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில். அருணகிரிநாதர் பாடிய தலம். கந்த சஷ்டி கவசத்தை இங்கதான் அரங்கேற்றம் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெட்டை மாட்டு வண்டி மலை ஏறிய அதிசயமான கோவிலும் இதுதான். முருகன் இங்க தன்னைத்தானே பூஜை செஞ்சிருக்கிறாரு. திருமண தடை, குழந்தை வரம், செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்காக இந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. 1320 படிகள் கொண்டது இந்த கோவில். மூணாவது பாரியூர்ல இருக்கிற கொண்டத்து காளியம்மன் கோவில். வேண்டும் வரங்களை தன்னை வணங்குற பக்தர்களுக்கு இந்த காளியம்மன் கொடுக்கறாங்க. 4 பாரியூர்லயே இருக்கிற அமர பரணீஸ்வரர் கோவில். இந்த கோவில் பளிங்கு கற்களால கட்டி இருக்கிறாங்க. சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவே முருகன் இருக்கிறாரு. ஈரோட பொறுத்த வரைக்கும் நிறைய முருகன் கோவில்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கதித்தமலை வெற்றி வேலாயுத சாமி கோவில். அருணகிரிநாதரால பாடப்பட்ட தலம். இங்க முருகன், வள்ளி தெய்வானை இவங்க 3 பேருமே தனித்தனி சன்னதியில இருக்கிறாங்க. முருகன் நின்ற கோலத்துல காட்சி தராரு. 6 பவானில இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவில். இங்க சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவுல முருகன் இருக்கிறாரு. சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம். சிவன் இங்க சுயம்புவா இருக்கிறாரு. ஆதிகேசவ பெருமாளும் இங்க தனி சன்னதியில இருக்கிறாரு. அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு இங்க நாராயண பலி பூஜை செய்யறாங்க. இந்த பூஜை செஞ்சா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. 1802 வருஷம் வில்லியம் கரோ அப்படிங்கிறவரு பவானில கலெக்டரா இருந்திருக்கிறாரு. அவர் அம்பால தரிசிக்கணும்னு நினைச்சிருக்காரு. கோயிலுக்குள்ள அவர் போக முடியாததுனால கோவில் சன்னதி சுவர்ல தொலைகளை போட்டு அம்பால தினமும் தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் அம்பாள் சிறுமி வடிவில வந்து அவர் வீடு இடியும் போது அவரை காப்பாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனா வில்லியம் கரோ இந்த அம்பாளுக்கு தங்கக்கட்டில் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. 7 பண்ணாரியில இருக்கிற மாரியம்மன் கோவில். அம்மன் இங்க சுயம்புவா இருக்கிறாங்க. புற்றுமன் தான் விபூதி பிரசாதமா கொடுக்கப்படுது. பங்குனி மாசம் 20 நாள் திருவிழாவா இங்க குண்டம் திருவிழா சிறப்பா நடக்குது. 8 பச்சை மலையில இருக்கிற சுப்பிரமணிய சாமி கோவில். இங்க 150 படிகள் இருக்குது. 2 மயில் வாகனங்கள் இருக்குது. முருகன் கல்யாண சுப்பிரமணியராவும் சுப்பிரமணிய சாமியாவும் இருக்கிறாரு. 9 பவளமலையில இருக்கிற முத்துக்குமார சுவாமி கோவில். இங்க திரிசத அர்ச்சனை அப்படிங்கிறது புகழ் வாய்ந்தது. அதாவது ஒரு முகத்துக்கு 50 அர்ச்சனை வீதம், 6 முகத்துக்கு 300 அர்ச்சனைகள் செய்யறாங்க. இந்திரன் இந்த அர்ச்சனையை செஞ்சதா சொல்லப்படுது. திருமணம், குழந்தை வரம், தொழில் விருத்திக்காக இந்த அர்ச்சனையை செய்யறாங்க. 10 திண்டல் மலையில இருக்கிற வேலாயுத சாமி கோவில். அருணகிரிநாதர் இந்த முருகனை பாடியிருக்காரு. திருமண தடை, செவ்வாய் தோஷம் நீங்க இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடைசியா பார்க்க போறது ஈரோட்ல இருக்கிற கஸ்தூரி ரங்கநாதர் கோவில். இங்க பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்துல காட்சி தராரு. இந்த கோவில்ல தான் கருவறைக்கு வெளியில இருக்கிற துவாரபாலகர்கள் வித்தியாசமா கருவறைக்கு உள்ளேயே இருக்கிறாங்க. பெருமாளோட பாதத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த துவாரபாலகர்கள் எப்பவும் பெருமாளை தரிசனம் செஞ்சபடி இருக்கிறாங்க. சோழர்களோட காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.